இவ்வளோ ஈஸோட இவ்வளோ யங் ஏஜ்ல, அதுவும் அவர் ஓன் ப்ரொடக்ஷன் வேற, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், எல்லாமே சீனியர் ஆர்டிஸ்ட். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எப்படி இவ்வளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ அழகாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணி, அழகாக கைட் பண்ணி, ஒரு இடத்துலையும் நான் எந்த ஒரு பிரச்சனையும் பார்க்கல, எங்கேயுமே யாருமே முகம் சுடிச்சு பார்க்கல. அவர் கூட இருந்த டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், அவர் கூட இருந்த கேமராமேன் அர்ஜுன் அவரோட டீம் ஆகட்டும், மொத்த டீமுமே அவர் அப்படியே ஸ்மூத் செயிலிங் தான். எங்கேயுமே நான் எந்த ஹிக்கப்ஸும் பார்க்கல. ஒருவேளை ஏதாவது பின்னாடி நினைச்சா வெளிலையும் காமிச்சிக்கலையாலும் தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப அழகா எல்லாரையும் ஹேண்டில் பண்ணாங்க. அது வந்து பெரிய பெரிய விஷயம். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஒர்க்கிங். அது இல்லாமல் முதல்ல எனக்கு கேரக்டர் சொன்னது வந்து இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு, மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கும் உங்கள் காம்பினேஷன், உங்களுக்கு நர்த்தி சாரோட காம்பினேஷன் நல்லா இருக்கு, இன்னும் டெவலப் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுற ஒரு பெரிய திருப்தி எனக்கு. அது இல்லாமல் ஹோல் டீமுமே இவ்வளோ டேலண்டடா, அதுவும் ஓன் ப்ரொடக்ஷன் வேற, இவ்வளோ பெரிய ஒரு படம் பண்ணுறது பெரிய பெரிய விஷயம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட் உங்களுக்கும் ஜீவாக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அடுத்ததாக ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேரக்டர்ல பாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்து குமரவேல் சார் நடிச்சிருக்காரு. ஒரு அந்த கேரக்டருக்கான டெஃபினிஷன் கொடுத்து டயலாக்ஸ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அதோட மாடுலேஷனை மாற்றி அவர் ஸ்க்ரீனில் புல் ஆஃப் பண்ணது. அவர் ஒரு ரைட்டருங்கிற அவர் ஒரு ரைட்டர், அதனால வந்து அவருக்கு இன்னும் ஏகப்பட்ட நாடகங்களில் அவர் எழுதியிருக்காரு. ஸோ அதனால அவர் அந்த டயலாக்ஸ் எடுத்து அவரோட டோனில் அதை மாற்றி அவர் பேசும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த இன்புட் சார். ஓரிரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். இது இவரோட எனக்கு 2வது இன்ட்ராக்ஷன், நட்பை துணை. அது உங்கள் படம் தான் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் அவர் கூட நடிக்கிறேன். நான் பார்த்த எல்லாரும் சொன்னது மாதிரி தான், நீங்கள் இசையமைப்பாளர், நடிகர் அவரை மட்டும் அறிமுகப்படுத்தல, பண்பான இளைஞர்களை நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கீங்க. அவரோட பண்பு என்னை ரொம்ப வியக்க வச்சுது. நான் டைரக்டர், ஆக்டர், கேமராமேன் எல்லாம் சீனியர் டெக்னீஷியன்ஸ், அவ்வளோ பேரையும் சேர்ந்து நடிக்க வைக்கிறது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவங்க எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி நடிக்க வைக்கிறது பெரிய விஷயம். எல்லாருமே இம்ப்ரவைஸ் பண்ணாங்க. ஓ நீங்கள் எப்படி சொல்றீங்களா, நான் அதுக்கு ஒரு காட்சிக்கு முன்னாடி அந்த நேரத்தை எடுத்து அவங்க எல்லாரும் அதுக்குள்ள வந்த பிறகு இவர் வந்து தனக்கு வேண்டியதை சொல்லி எடுத்துக்கிட்டாரு. அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. அவ்வளோ பெரிய ஸ்கேல். ஏன்னா எல்லாருமே இமேஜின் பண்ணணும், அங்கே குண்டு வெடிக்குது, இங்கே புல்லட் வரப்போகுது, அதுக்கு நகரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆர்டினேஷன் இருக்கணும். இதெல்லாம் எங்களையே அவர் செய்ய வச்சார், எங்களுக்குள்ளேயே பேசி. அந்த ஆளுமை வந்து நிறைய அனுபவம் உள்ள இயக்குநர்களுக்கு தான் வரும். அது இருக்கு, இயல்பா இருக்கு. ஐ ரியலி கங்க்ராச்சுலேட் யூ அண்ட் ஜீவா. உங்களுடைய பயணம் மிகப்பெரிய பயணமாக இருக்க போகிறது. ஏன்னா சத்தம் இல்லாம சிரிச்சுக்கிட்டே இவ்வளவு பேரை ஹேண்டில் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். நாங்களே பார்த்தா எங்கேருந்துடா ஓடி வரானுங்கன்னு பார்த்தா ஒரு கும்பல் ஓடி வந்துன்னு இருக்கும். அவங்க இருட்டிலேருந்து லைட்டுக்கு வருவோம், நாங்கள் எங்கேருந்து அங்கே போனோம். அவங்க விளையாட்டுத்தனமாகவே அதை ஹேண்டில் பண்ணி முடிச்சாங்க. அது வந்து நான் இன்னமும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் ஜீவா. தேங்க்யூ.